பிராஸ்டியூட்டா மாறிடுமாக்கி ஒரு ஸ்டாட்ஸ்மேனா இருந்து கஷ்டப்படுறத விட அது ஒரு பிராஸ்டியூட்டாவே மாறிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸோட அந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 4 பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அவங்க கூட சேர்ந்து விளையாடாம இருக்கிறது அந்த பொண்ணு பாக்குறா. நம்ம நீ அவங்க கூட விளையாட போறியா, அவங்க விளையாட இடத்த விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த சின்ன பொண்ணுமே சொல்றேன் எனக்கு வந்து ஆசை பிரச்சனை இருக்கு, அதனால எங்க அம்மா ஓடி அடிலாம் விளையாடக்கூடாது சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்ல அந்த சின்ன பொண்ணுக்கு வந்து மரின் கிட்ட ஒரு ஹெல்ப் இருக்கு, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்னோட அம்மா கொடுத்தது அப்படின்னு மரின் அந்த சின்ன பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கு. அப்படின்னு சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவர் சும்மா ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்து நம்ம கிட்ட ஃபுல்லாவே பெரிய பெரிய கோல்டு காயின்ஸ் தான் இருக்கு, நான் போய் சேஞ்ச் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பேர் நம்ம ஹீரோக்கு தான் குழப்பமா இருக்கும். வெயிட் பண்ண சொன்னா எங்க தான் வெயிட் பண்ண சொன்னா அப்படின்னு கத்தி கேட்டா அதுக்குள்ள அந்த இடத்துல காணாம போயிட்டா. சோ நம்ம ஹீரோ அதுக்கு அடுத்து ரொம்ப போரிங்கா இருக்கு அப்படின்னு ஒரு சைடு உட்காந்துருக்கும் போது அந்த இடத்துக்கு மரின் அப்படிங்கிற அந்த பொண்ணு வரா. அவ அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட நடந்து வந்து நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப களைப்பா இருந்த மாதிரி இருக்கு, நானும் உங்களுக்கு குதூகலப்படுத்தவா அப்படிங்கிற மாதிரி கேட்க மரின் வந்து இதெல்லாம் திரும்ப வந்து பாத்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா நம்ம ஹீரோ அடுத்த செகண்டே அந்த பொண்ணு ஒரு சந்துக்குள்ள இருந்துட்டு போயிட்டாரு. இருக்கக்கூடிய அளவுக்கு உன்னை தேடி ஆட்கள் வருவாங்க, இருக்காக நீ கஷ்டமா தேடி அழுந்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு பெரிய லாங் ஸ்டோரி அப்படி சொல்ல அப்படியே சீன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி போகும். அப்படியே போகும்போது அவங்க பிரஸ்ட்ல நம்ம ஹீரோ ஒரு நைஃப் இருக்கிறத பாக்குறாரு. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னோட தற்காப்புக்காக வச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது நம்ம ஹீரோ அதை எடுத்து கிளிக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது காட்டு பண்ணி வேட்டையாட வச்சிருந்த மாதிரி இருக்கு அப்படின்னு டப்புனு அதை எடுத்து அவனுடைய கழுத்துல வைப்பாரா. யாரு கயிறு பண்ணா எதுக்காக என்ன கொலை பண்ண வந்திருக்கு அப்படின்னு அவனோட கழுத்துல கத்தி வச்சு கேட்க எனக்கு அவனுடைய ஃபேஸும் நேம் ஞாபகம் கிடையாது, ஆனா வந்து லாங் ஹேர் வச்சிருப்பான், என்னை விட்டு நான் ஒரு $20 ஆசைப்பட்டு இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டேன். அவன் வந்து மன்னிப்பு கேட்ட மாதிரி தெரியல. ஆனா நம்ம ஹீரோவை விட்டுட்டு அந்த லைஃபை விட அந்த 20 காயின் உனக்கு பெருசா தெரியுதுன்னா உனக்கு என்ன பண்ண தோணுது அதை பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அப்ப அந்த பொண்ணு அவ கிட்ட கிட்டார் மாதிரி ஒன்று வச்சிருப்பாள். அதுக்குள்ள வந்து 2 ஸ்பேர் எடுக்கிறேன். அதுல உனக்கு நம்ம ஹீரோ கிட்ட வீச ஹீரோ அதை டப்புனு தடுத்துருவாரு. அதுக்கடுத்து அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். என்னோட பேர் வந்து மாக்கி, ஒரு ஷார்ட் ஃபைட்டர், விக்டோரியா லீடருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், அவர் என்ன சொன்னாலும் பண்றதா, அதுக்குள்ள இந்த ஆக்டிங் எல்லாம் அப்படின்னு சொல்ல இப்ப அவ இன்ட்ரடியூஸ் பண்ணி முடிச்சாலும் அதுக்கடுத்து 2 பேரும் சேர்ந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு அவ கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பேர் ஒரு மாதிரி சுத்திட்டு வருவா. நம்ம ஹீரோ அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பேர் ஒரு மாதிரி சுத்திட்டு அடிக்க போக அப்புறம் அந்த அட்டாக்ல இருந்து மிஸ் ஆகி போகும்போது கிட்ட ஒரு பழகம் இருக்கும், அதை தடி கீழே வந்துருவா. ஹீரோ அதுக்கடுத்து அவ கிட்ட நடந்து வருவாரு. அவனும் முடிஞ்ச அளவு நம்ம ஹீரோ தடுக்க ட்ரை பண்ணுவா. நம்ம ஹீரோ ஒரு மீட்டிங் பிடிச்சி அவள் வெளியே அனுப்பி விட ஹீரோ விழுந்திருப்பாள். அவ கிட்ட போய் இந்த மாதிரியான ஒரு ஷார்ட் ஸ்கில் வச்சுக்கிட்டு என்கிட்ட நீ சண்டை போட வந்திருக்க, நீ விக்டோரியா எல்லாருமே நான் நினைச்ச மாதிரி கிடையாது போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துக்கு போகும்போது அப்ப அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சைட்ல மாக்கி ஒரு பொண்ணு மீட் பண்ணிருப்பாள். விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு இப்ப இந்த இடத்துக்கு வரா. நான் சண்டை போடுறதெல்லாம் பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவ கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஹேர் பின்னுமே எடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறா. ஒன்னா பையனா தெரியல, ஆனா பாக்குறதுக்கு பையன் மாதிரி தான் இருக்குது. அப்படி அந்த சீன் கட் பண்ணா நைட் ஒரு கிளப் மாதிரி இருக்கு. அதுல மாக்கி ஒரு கோஷா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு லேடி மாக்கி நீ நல்லா பாடு அப்படின்ற மாதிரி புகழ்ந்துட்டு இருக்கும்போது இருக்கக்கூடிய ஆளுக்கு மாக்கி மேல ஒரு கண்ணு. அப்ப அவங்க மாக்கி ஒரு ஆளுக்கு சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போவா. அதுல ஒருத்தர் மாக்கியோட பிரஸ்ட்ல கை வச்சுட்டு உன இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ரெட் டைட்டில் இதுக்கு முன்னாடி பாத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டான். மாக்கிக்கு ஒரு மாதிரி இருக்கும், திருப்பி எதுவும் பேச முடியாம ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்கும்போது இன்னொரு லேடி அதே கிளப்ல இருப்பாங்களா, அவங்க தான் மாக்கியை காப்பாத்தி விடுவாங்க. அதுக்கடுத்து அவங்க 2 பேரும் அந்த கிளப் விட்டு வெளியே வந்த பிறகு தேங்க்ஸ் என்ன காப்பாத்தினதுக்கு அப்படின்னு மாக்கி சொல்ல எனக்கு பிரச்சனை இல்ல, நீ வந்து மொத்தம் நல்லா பாருங்க, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நீ மாதிரி தான் நானும் இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு பிளாஸ்டூட்டா தான் இருந்தேன், இந்த இடத்துக்கு வந்த பிறகு தான் எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல மாக்கி வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பிளாஸ்டூட்டா தான் இருந்திருக்காங்க. அந்த லேடி மாக்கி கிட்ட அவங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும்போது அவங்க பண்ண ஒரு செய்தி சொல்றாங்க, அவங்க அந்த ஏரியால இருந்து ஒரு தடவை தப்பிச்சு வர முயற்சி பண்ணிருக்காங்க, நம்ம வாழ்க்கை எப்படியாவது மாறிடாதா அப்படின்னு. ஆனா அந்த கடவுளுக்கே பிடிக்கல, நாங்க தப்பிச்சு போறதுக்குள்ள எங்களை பிடிச்சிட்டாங்க, அந்த பையனும் கடைசியில தூக்கு மாட்டி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் மாக்கி கேட்டுக்கிட்டே இருப்பா. அப்படியே அந்த சீனுங்க கட் பண்ணாருன்னு வந்து நம்ம ஹீரோ மேல கோவப்பட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்க போறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு அவர் இருந்துட்டு போனதை பாத்துருப்பாங்கல்ல, ஜலசலா உனக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க ஒரு மாதிரி எப்படி பாப்பாங்க, வேற நைட் ஆனாலும் புடுக்குது அப்படின்னு விஷயத்தை எப்படி விசிட்டு இருப்பாரு. அப்படின்னு சீனுங்க கட் பண்ணி நீங்க நைட் ஒரு லேக் சைடு 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, நான் அந்த இடத்துல இருந்து ஃப்ரீடம் வாங்கி தந்தது இந்த மாதிரியான ஒரு இடத்துல ஒர்க் பண்றது தானா அப்படின்னு மாக்கிக்கிட்ட ஒருத்தன் கேட்கறான். நீ எனக்கு பண்ண உதவிக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு நான் அந்த மாதிரி ஒரு உதவி வாங்கிட்டு கேட்டது எனக்கு ஞாபகமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒருத்தர் கூட நேற்று ஃபைட் பண்ணு கேள்விப்பட்டேன், அவன் தானே நம்ம ஆட்கள் 2 பேரும் கொலை பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்க என்ன சொல்றானா அவங்க 2 பேரும் போனது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா நீ போனால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வரைக்குமே அவங்க 2 பேரோட ஃபேஸுமே ரிவீல் பண்ணவே இல்லை, ஆனா மாக்கியோட வாய்ஸ் மட்டும் என்ன ரெகனைஸ் பண்ண முடியுது. இவங்க 2 பேரோட பேசிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க 2 பேரோட ஃபேஸுமே காமிக்கிறாங்க. மாக்கி வந்து விக்டோரியா லீடர் அனாட்சி கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. இதுமே மாக்கி மேல ஒரு ஈர்ப்பு இருக்குது, அதை பத்தி அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க. மாக்கிக்கும் அவர் மேல ஒரு ஃபீலிங் இருக்குது, ஆனா மாக்கி அவரோட ஃபீலிங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியல. எனக்கு தெரியும் நீங்க வந்து என்ன ஒரு ஸ்ட்ரென்த்துக்காக தான் உங்க கூட வச்சிருக்கீங்க, இருந்தாலும் பரவாயில்ல நான் உங்களுக்காக கடைசி வரைக்கும் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காளா. உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும் என்ன மாதிரியான ஒரு பொண்ணு நீ எப்படி லவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஆனா அந்த இடத்துல வச்சு அனாட்சி அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண அந்த இடத்த விட்டு அனாட்சி போறதுக்கு முன்னாடி மாக்கி வந்து அனாட்சி கிட்ட இந்த ஒரு கேள்வி மட்டும் கேட்டிருப்பாங்க, ஃபர்ஸ்டே இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நான் டீல் பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் பண்ணிருந்தா உன்னோட ஸ்கில் எல்லாம் அந்த இடத்துல மொத்தமா வேஸ்டா போயிருக்கும், அதனாலதான் அப்படி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த இடத்துட்டு போக அப்படி இந்த சீனுங்க கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கிளப்ல அந்த 3 பேரும் மாக்கியை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கே தேடி வந்துட்டாங்க. அந்த கிளப்போட ஓனர் எடுத்துட்டு வர சொன்னாரு, நீ உனக்கான 50 காயின் கொடுத்து அந்த கிளப்ல இருந்து உன்னைய விடுவிச்சுக்கிட்ட அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஓனர் வந்து அவரோட கிளப்ல உள்ள ஒரு ஸ்டாரை இறக்கணும்னு விரும்பல, அதனால உன்னை ஃபோர்ஸ் பண்ணிட்டு கூட்டு வர சொல்லிட்டாரு, சோ எந்த ஒரு பிரச்சனை பண்ணாம வந்துரு அப்படின்னு சொல்ல நான் இப்படி இருக்கிறதுனால தானே என்ன தேடி தேடி வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடியும் மொத்தமா வெட்டி எடுத்துருவா. பார்த்தா அவனுக்கு வந்து கிறுக்கு பிடிச்சிருவா, பைத்தியம் இப்படி பண்ணா உன்னை வந்து எவனுமே பயப்படவே வரமாட்டான், இருக்கிறதுக்கு செட்டே பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொலை பண்றதுக்காக வருவாங்க. ஆனா அதுக்குள்ள மாக்கி அவங்க 3 பேரும் கொலை பண்ணி போட்டு அடுத்த நாள் மறுபடியும் நம்ம ஹீரோ தேடி போக ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோ கிட்ட நம்ம பேசுற மாதிரி அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயாராயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மாக்கி வந்து நம்ம ரெண்டு முன்னாடியே நம்ம எங்க விட்டுமோ அந்த இடத்துல இருந்து கன்வே பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். தெரிஞ்சு நீ அதுக்கு அடுத்து உன இம்ப்ரூவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், சரி என்ன டெக்னிக் பெருசா வச்சிருக்கேன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல 2 பேரும் பேசுறதுன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு ஒரு மாதிரி மறைச்சு பாத்துக்கிட்டே இருப்பா. ஹீரோ கிட்ட நீ அந்த சாப்பிட்டு நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்ல ரெண்டு அந்த பொண்ணு மேலே கீழே ஒரு மாதிரி பாத்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு 5 காயின் கொடுக்குறா. காயினை நீங்க தேவையில்லாம ஸ்பெண்ட் பண்ணாதீங்க,
அதே மாதிரி நானும் இந்த காயினை தேவையில்லாம ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவா. சரி சரி 1 மணி நேரம் வெயிட் பண்ணி நான் வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பார்த்து நக்கல் பண்ணிட்டு போவா. பொண்ணுக்கு என்ன ஆச்சு இப்படி திடீர்னு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது கடுத்தரின் போன பிறகு மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட நீ அந்த பொண்ணு கிட்ட உண்மை சொல்லி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லியிருந்தேன்னா அவ போக மாட்டேன்னு அனுப்பிடிப்பா. அவ ஆல்ரெடி ரொம்ப வீக்கா இருக்கிறா, அவளுக்கு தான் பாதிப்பாக்க முடியும் அப்படின்னு சொல்ல அப்படியே அந்த சீனுக்கு கட் பண்ணாங்க. ரீன் வந்து டிப்ரெஷன்ல ஒரு 10-15 பீன் சூப் வாங்கி குடிச்சிட்டா. கதையெல்லாம் ஸ்வாட் ஸ்மித் ஒருத்தர் இருப்பார்ல அவர்கிட்ட சொல்லி பாய்ந்துருப்பா போல. அவருமே இந்த அலர்ட்னால இப்படிதாமா அவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பொண்ணு மேல இருக்கக்கூடிய ஆசை அப்படிங்கிறது மேல மேல வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். எல்லா பசங்களுமே அப்படிதான் அப்படின்னு அவரையுமே இன்க்ளூட் பண்ணி தான் சொல்லுவாரு. காலங்காத்தாலே ஒரு பொண்ணு கூட போறது அதுதான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல இப்பதான் ரெண்டுக்கே கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது. வேற ஏதாவது ஒரு மேட்டர் இருக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு ரெண்டு வந்து அந்த இடத்த விட்டு கிளம்ப பார்த்தா அந்த மண்டையை வந்து அவன் வேலையை காட்ட ஆரம்பிக்கிறான். நீ வந்து நிறையவே ஜூஸ் குடிச்சிட்டமா, வெளியே போனா உனக்கு தான் பிரச்சனை வரும், என் ரூம்ல வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போய் அப்படின்னு சொல்ல திங்கர் அந்த நேரத்தில் நிறைய பீன் சூப் சாப்பிட்டு இருந்தாலும் உடனே வாந்தி எடுத்துருவாங்க மேலேயே. நம்ம ஃபைட்டை பார்த்தோம் மாக்கி வந்து நம்ம ஹீரோ அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்கா. இவருமே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அடுத்து தான் பாப்பாரு. ஆனா மாக்கி இவரை போட்டு வெளுத்துவாங்க. இந்த ஃபைட்ல வந்து ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும். கிளிப்பை வந்து சரியா போட முடியாது, அதனால இந்த ஃபைட்டை வந்து ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம ஹீரோ வந்து அவரோட இமார்டாலிட்டி இருக்குல்ல அதே தான் ரிலே பண்ணி சண்டை போட்டுட்டு இருப்பாரு. மாக்கியை பார்த்தோன்னா ஃபுல் ஷார்ட் ஸ்கில் நம்ம ஹீரோ போட்டு வெளுத்துவாங்க. கட்டத்தில் அவரோட கை கால் எல்லாத்தையுமே வெட்டி போடுவா. நம்ம ஹீரோ ஒரு இதில் சாத்தி கத்தியை குத்தி வச்சிருக்கா. அப்ப நம்ம ஹீரோ அவளை பார்த்து ஒண்ணுமே பண்ணாம இருக்க இல்லாட்டா உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது இடத்துல மாக்கி வந்து ரொம்ப ஷீர் பண்ணுவாங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு 3 பேர் கொலை பண்ணிட்டு வந்திருக்காங்களா. நம்ம ஹீரோவையும் ஹார்ம் பண்றோம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்குது. அவங்களுக்கு பண்ணது சரியா தவறா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு என்னோட ஸ்வாட் எடுத்து சொல்லறதுக்கு ரொம்ப கடினமா இருந்தது. வருத்தப்பட்டு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி அவங்க யாருமே கொலை பண்ணது கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்களை கொலை பண்ணதை நினைச்சு எதுவும் ஃபீல் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ என்னமா உனக்கு சொல்லி கொடுத்த மாஸ்டர் வந்து எத்தனை ஜஸ்டிஸ் கொண்டு போய் பாரு, அந்த ஸ்வாட் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ஸ்வாட் எடுத்து யூஸ் பண்ணு, அப்படி இல்லன்னா மறுபடியும் அந்த ப்ராஸ்டியூட் பண்ணக்கூடிய அந்த இடத்துக்கு பேரு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தவங்க சொன்னது ஞாபகம் வருது. ஸ்வாட்ஸ் மேல மாறதை விட ப்ராஸ்டியூட்டாவே இரு, அதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிருப்பாங்களே அது அவளுக்கு ஞாபகம் வர. அதே சமயத்துல ரெண்டு வந்து நம்ம ஹீரோ தேடி ஒவ்வொரு சண்டை அந்த வில்லேஜ்ல அழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோவா கிட்ட ஒரு கை ஒரு கால் இல்லாத பதிலும் கூட சண்டை போடு நான் ஒரு சண்டையில விண்ணாக்காம பாதிர போனதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்க 2 பேரும் சண்டை போட தயாராகிறாங்க. இங்க நம்ம ஹீரோ வந்து 2 கை இருக்கும்போது எப்படி சண்டை போட்டாரோ அதுக்கு மாற ஒரு கையை வச்சுக்கிட்டு பயங்கரமா சண்டை போடுவாரு. கடைசியில மாக்கி அவரோட இன்னொரு கையை வெட்டி போட அவ்வளவு அந்த ஃபைட் வந்து அந்த இடத்துல எண்டாகுது. நம்ம ஹீரோ மாக்கி கிட்ட என்ன கொலை பண்ணிட்டு இதுக்கு மேலே நான் கேவலப்படணும் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாக்கி ஏதோ நான் பார்த்து ஒரு மாதிரி ஸ்டன்னா நிப்பா என்னன்னு பார்த்தாருன்னு அந்த பிளேஸ் வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஒரு மாதிரி மறைச்சு பாத்துக்கிட்டே இருக்கேன். நம்ம ஹீரோ என்ன பாத்துட்டு வரையே பைத்தியம் ஒண்ணு அங்கதானே இருக்கு சொன்ன எதுக்காக இங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மாக்கி ரின் கிட்ட உன்னோட பேர் தானே ரின், உன்னை பத்தி அனாட்சி நிறையவே சொல்லியிருக்கான், உன்னோட ரிவெஞ்சுக்காக இது வரைக்கும் எத்தனை பேரை கொலை பண்ணிருப்ப, அது மட்டும் இல்லாம நீங்க அனாட்சி கிட்ட போகும்போது இன்னும் எத்தனை பேரை கொலை பண்ண வேண்டியது இருக்கும், இதை பத்தி எப்பாவது யோசிச்சிருக்கியா, உன்னோட செல்ஃபிஷ் ஆக்ஷனுக்காக இத்தனை பேரை கொலை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் என்னுடைய அம்மா அப்பா கிரேவுக்கு முன்னாடி அவங்களை கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்திருக்கேன். நான் இதுக்கு மேலே எதுனாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன். ஜஸ்டிஸ் அது மட்டும் இல்லாம வேற ஒருத்தருக்காக நான் என்னோட கையை அழுக்காக்குறதுக்கு பதிலா என்னுடைய சொந்த பேரண்ட்ஸ்க்காக என்னோட கையை அழுக்காக்குறத நினைச்சு நான் கவலைப்பட போறதில்ல அப்படின்னு சொல்லும்போது இதைத்தான் நான் வாங்கிட்டு வந்து கேட்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போயிருவா. சோ மாக்கிக்கு வந்து ஒரு கிளப்ல வச்சு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிருப்பாங்களே அவங்க வந்து மாக்கி கிட்ட வந்து சொல்றாங்க மறுபடியும் அந்த ரெட் ஏரியாவுக்கு தான் போக போறேன், என்னோட அப்பா நிறைய கேம்பிளிங் பண்ணி நிறைய காசு இழந்துட்டான், இதனால நான் மறுபடியும் அந்த ஒரு இடத்துக்கு போக வேண்டியதாயிடுச்சு, என்னுடைய வாழ்க்கை வந்து அந்த ஒரு கேஜுக்குள்ள மட்டும்தான், நானே அப்படி கிடையாது உனக்குன்னு ஒரு வேற ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்ல மாக்கி வந்து என்னுடைய அம்மாவும் ஒரு பிராஸ்டியூட்டா தான் இருந்திருக்காங்க, அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லாவே என்னோட அப்பாவோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பெருசா தெரியல, ஆனா இப்போ என்னோட அம்மாவை நினைச்சு நான் வந்து பெருமைப்படுறேன், அவங்களை கொலை பண்றதை விட மத்தவங்களை கம்ஃபர்ட் பண்றது வந்து ஒரு பெட்டரான விஷயம் நான் இப்போ நினைக்கிறேன், அதனால இந்த வழியை விட்டு பின்னாடி திரும்ப வர முடியாது, ஆனா உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கட்டுப்பிடிச்சுக்க மாக்கி வந்து ரொம்ப மாறிட்டா அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியுது. இந்த நீங்க கட் பண்ண ரிங் வந்து நம்ம ஹீரோட ஒரு பாட்டை எடுத்து ஒட்டி வச்சுக்கிட்டே இருப்பா. நீங்க உங்களோட இமார்டாலிட்டியை மட்டுமே ரிலே பண்ணிருக்க கூடாது, நான் மட்டும் இல்லாட்டினா நீங்க மொத்தமா முடிஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புரிஞ்சுக்கிட்டா சரி அப்படின்னு நான் உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கறத சொல்லாம சொல்றேன். நம்ம ஹீரோக்கு கடுப்பா இருக்கும், ஒரு பொண்ணு கிட்ட தோத்துட்டு மறுபடியும் ஒரு பொண்ணு கையாலேயே ரெக்கவர் ஆயிட்டு இருக்கோம் அப்படி சொல்லும்போது அந்த கடுப்பிலே உட்காந்துருக்க இன்னைக்கு என்ன ஏமாத்தின மாதிரி மறுபடியும் என்னைக்கு என்ன ஏமாறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும், ஏமா நீ வாமிட் எடுத்தியாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவ்வளவு ஆச்சரியப்படுறதோட அப்படின்னு சீனுங்க கட் பண்ணி நினைச்சிருக்காங்க. அவனுக்கு ஒரு லெட்டர் வந்து மாக்கி அந்த ஹோட்டல்ல ஒர்க் பண்றாங்களே அவங்க மூலமா கிட்ட கொடுக்க அவன அந்த லெட்டர் பார்த்துட்டு திருச்சி ஓடி வந்து வெளியே பார்ப்பான். அந்த மாக்கி அந்த ஸ்ட்ரீட்ல தூரமா நடந்து போயிட்டு இருக்கிறத பாக்குறான். அதோட இந்த எபிசோடு இந்த இடத்துல எண்டாகுது.